தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைலாம் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு போது அப்போ இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? அப்படி கூட்டணிக்கு அடிமையாக இருந்து நீங்கள் என்ன சாதிச்சு அப்போ எத்தனை சீட்டு தான் 2026 திமுக கிட்ட வாங்கிட போறீங்க? அப்போ நீ இங்கேருந்து மற்ற நாடுகளுக்காக பேசுகிற, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஏன் ஒருத்தரும் பேச மாட்டாங்க? ஏங்க போதையில போய் வெட்டினான்னு சொல்லி காவல்துறை சொல்லுது, சன்பரிவாரா போய் கஞ்சா விற்குது, இல்ல அவங்களோட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவோட சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏவோ 15 எம்எல்ஏவோ ஜெயிச்சு தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இப்ப ஜெயிச்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அது சொல்லுங்க. 4.5 வருஷமா காங்கிரஸ் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன, இல்ல காங்கிரஸுக்கு நடந்த நன்மை என்ன? அப்பா காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும்னு நினைச்சாரு, நான் அழிச்சிட்டேன்றதுதான் அவர் நேற்று செய்த செய்கைக்கான சமிக்கையா நம்ம பாக்குறோம். வாரிசு அரசியல்ன்றது எங்க கம்மியா இருக்கு எங்க அதிகமா இருக்குன்றது தான் பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை வந்து மற்றபடி தந்தை அரசியல் இருந்தால் மகன் ஆட்டோமேட்டிக்கா அரசியலுக்கு வருதுன்றது இயல்பாகி போச்சு. எம்ஜிஆரை பார்த்துட்டோம், சிவாஜியை பார்த்துட்டோம், விஜயகாந்தை பார்த்துட்டோம், கமலஹாசனை பார்த்துட்டோம். இவங்களெல்லாம் விட விஜய் வந்து பெரிய நடிகர் கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் KSM கார்த்திகேய நாடார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் அவர்கள் சில இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுவும் இல்லாமல் US எம்பசி வந்து டார்கெட் பண்ணாலும் தெரிய வருது. இந்த மாதிரி எதுக்கு போராட்டம் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறதுனால அங்கே ஈரானில் வந்து தடுத்த முடியுமா என்ன போராட்டத்தை? இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உலக பாதுகாப்புக்காகவும் உலக அமைதிக்காகவும் நீங்கள் போராடுறீங்க. ஐயா உங்களை வந்து ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி நடத்துறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ நாங்கள் நேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 சமூக விரோதிகளால் ஒரு 2-3 பேர் உயிர் போயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க. மதுரையில் வந்து வெட்டுக்குத்து கொலை நடக்குது, சாதியின் பேரால் நடக்குது. அங்கே போய் போராட்டம் பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கள், இங்கே இருக்க குற்றச்செயலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி திருமாவளவனையும் அங்கே சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா அந்த கட்சிக்காரன் நம்ம கேட்கணும். ஒருவேளை அவர்களுக்கு அங்கே போகிறதுக்கான போக்குவரத்து செலவு வேணாலும் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா மக்கள் பிரச்சனையை எடுத்து தயவு செஞ்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசுக்கு எதிராக தயவு செஞ்சு போராட்டம் பண்ணுங்க. நீங்கள் ஈரானுக்கு ஆதரவா, இஸ்ரேலுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, உலக விஷயத்துக்கெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உள்ளூரில் உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள், நீங்கள் பாதுகாக்க வேண்டிய மக்கள், நீங்கள் உங்கள் மக்கள் வந்து இங்கே வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக நில்லுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா மலம் கலந்த தண்ணியை குடிக்கும் போது இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணல, தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படும் போது இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணல. இன்றைக்கி வந்து கஞ்சா போதையில் போய் வெட்டி பல பேரை கொண்டிருக்காங்க. இப்போ அங்கேயாவது அதுக்காகவாது நீங்கள் போய் நாங்குநேரி விஷயத்துக்காகவாது போய் போராடுறதுக்கு உங்களுக்கு எதுவும் தொகை கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருக்கோன்றது தான் நம்ம திருமாவளவன் போன்றவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. சில நேரம் நம்ம இந்த விஷயத்தை சொல்லும்போது காட்டமாக இருக்கும். ஆனால் தமிழக அரசியலை பேசாமல் திசை திருப்பதுக்காக, ஊடக வெளிச்சத்துக்காக எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் நாடகம் ஆடுறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு வந்து மிகுந்த மன வருத்தமாக இருக்குது தம்பி. அதாவது தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிஞ்சிக்கிட்டே இருக்கான். இங்கே தினந்தோறும் வந்து அரசு ஊழியர்கள் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கொலை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் போதையில் போய் 6 பேர் வெட்டி கொள்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரில் பிரச்சனை, நேற்று மானாமதுரை சிவகாசியில் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைலாம் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு போது அப்போ உங்கள் கண்ணில் எதுவும் மாய கண்ணாடியாக தான் போட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை தான் வந்து நம்ம திருமாவளவன் போன்றவர்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசியல்ன்றது உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்காக, உங்கள் மக்களுக்காக பண்ணுங்கன்னு நம்ம கேட்குறோம். இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? அப்படி கூட்டணிக்கு அடிமையாக இருந்து நீங்கள் என்ன சாதிச்சு அப்போ எத்தனை சீட்டு தான் 2026 திமுக கிட்ட வாங்கிட போகிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு 2-3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிடுவீங்களா? அந்த 2-3 தொகுதிக்காக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த குற்ற சம்பவத்தையுமே நீங்கள் ஏற்றி கேட்க மாட்டீங்களா? அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களா? அப்போது அந்த மக்கள்கிட்ட போய் நாளைக்கு எந்த முகத்தை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன போராடினீங்க, என்ன தைரியத்தில் போய் நீங்கள் 2026 இந்த இது போன்ற கட்சிகள்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்கன்னு நினச்சா எங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த குற்ற சம்பவங்களை பற்றி நடந்த குற்ற சம்பவங்களை பற்றி எந்த கட்சியும் வாங்கி திறக்க மாட்டோம். நாங்கள் நேரில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றாரு அந்த அப்பாவு. அப்போ நீ இங்கேருந்து மற்ற நாடுகளுக்காக பேசுகிற, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஏன் ஒருத்தரும் பேச மாட்டான்றதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இங்கே இருக்க மக்களுடைய ஓட்டு வேண்டாமா, அந்த ஓட்டு அரசியலேருந்து இவங்களாம் விலக போகிறாங்களான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கேள்வியே ஒரு பெரிய புரியாத புதிராக இருக்குது எங்களுக்குலாம். புரியுது. நீங்கள் சொன்னபோது இந்த மானாமதுரையில் மாதிரி இந்த ஜாதிய பிரச்சனைகள்லாம் வரது தெரிய வருது. திருமாவளவன்ட்டு அதை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தென் மாவட்டங்களில் ஜாதிகளை வர பிரச்சனை பண்ணுறதே வந்து சங் பரிவார கும்பல், பாஜக அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சு. ஏங்க போதையில் போய் வெட்டினான்னு சொல்லி காவல்துறை சொல்லுது, சன்பரிவாரா போய் கஞ்சா விற்குது, இல்லை அவங்களோட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா?
ஏதாவது ஒரு அதான் சொல்கிறல சம்மந்தமே இல்லாமல் பேசுறது எப்படின்னு வந்து அண்ணன் திருமாவளவன்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் பேசணும். ஏங்க இங்கே கொலை நடந்துருச்சு, சன் பரிவார் தான் காரணம், மானாமதுரையில வெட்டிட்டாங்க, அது பாஜக தூண்டுதலின் பேரில் நடந்தது. அதாவது இவங்க தப்பிக்கிறதுக்கு பாஜக சன் பரிவார்னு சொல்லி 2 இயக்கங்கள் பேர் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தப்பிக்கணுமே தவிர்த்து இந்த ஆட்சியில் தவறு நடந்திருக்கு, காவல்துறை இந்த விஷயத்தை சரியாக கையாள தவறிட்டாங்க, போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடுது, அங்கே காவல் இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இருக்குது, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதியின் பேரால் நடக்கக்கூடிய வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு, இதை பற்றி பேசணும். இதுதான் வந்து உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. அதை விட்டுட்டு சன் பரிவார் பண்ணாங்க, பாரதிய ஜனதா பண்ணிச்சு, அவங்கள அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை அவங்க ஆள்றாங்களா இல்லைன்னா தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆள்றாரா? யார் ஆள்றாங்க நீங்களே சொல்லுங்க. அப்போ ஆள்பவர்களை பார்த்து நீங்கள் என்னைக்கு கேள்வி கேட்பீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எங்கேயோ இருக்கிறவனுக்காக போராடுறல, இங்கே இருக்கிறவனுக்கு ஏன் போராட மாட்டேன்? என்னைக்கு ஆள்பவனை பார்த்து நீ கேள்வி கேட்பேன்? 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி இன்னும் கொத்தடிமைகளாகவே இருப்பீங்களா? என்னைக்கு நீங்கள் ஆள்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பீங்க? என்னைக்கு நம்ம மக்களுக்காக பேச போறீங்க? ஊடக வெளிச்சத்திற்காக ஒரு நாடகத்தை நடத்துவதை மட்டுமே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க இவங்க திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகள். மக்களுக்கான விஷயங்களையும் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க செய்கிறதாவே தெரியல நமக்கு. அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் ரீசெண்டாக இப்போ மதுரை வந்திருந்தாரு. எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்குறதா வந்து திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஏங்க இங்கே இருக்க பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தல் நேரம் வரும்போது அவர் வராரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறோம், எந்த மாதிரி திட்டங்கள் நம்ம கொண்டு வர போகிறோம், எதிர்கட்சி என்ன மாதிரி அரசியல் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது, இல்லை எல்லா நாட்டுக்கும் பிரதமர் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காரு. ஏன் அவங்க வரும்போதெல்லாம் திமுக போன ஆட்சியில் கருப்பு கொடி கட்டினாங்களே, அப்போல்லாம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் வந்தாரா? இவங்க வந்து அரசியலுக்கு அதான் சொல்லலை, இதையோ ஒரு விஷயத்தை மடைமாற்றணும், இவங்க ஆட்சியில் நடக்கிற குற்ற விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது மடைமாற்றத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்தியாக்கணும். பிரதமரை பற்றி பேசினா ஒரு செய்தியாகும், ஒரு நடிகர் நடிகையை பற்றி பேசினா ஒரு செய்தியாகும். அந்த செய்தியாக்குறதுக்காக ஒரு சில விஷயங்களை பேசி மடைமாற்ற வேலையை தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர்த்து இதெல்லாம் ஒரு காரணமே இல்லையே. பிரதமர் அது வந்து அவங்க கட்சி பிரச்சனை. அவர் கூட 2 தடவை வந்து அவங்க கட்சியிலேருந்து கூட எம்எல்ஏ வர போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, அது அவங்களோட பிரச்சனை. அதில் நீங்கள் தலையிட்டு இவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் அதேமாதிரி இப்போ நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி சம்மந்தமாக பார்த்துருப்பீங்க. அதாவது ஓரளவுக்கு எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு. தாவைக்கா பக்கம் போகிறதா இருந்ததுமே வந்து முறியடிக்கப்பட்டுருச்சு. இல்லை, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக சொன்னார். அந்த முடிச்சுட்டு வந்தோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, முடிச்சிட்டோம், சமாதி கட்டிட்டோம், நாங்கள் காங்கிரஸுக்கு சமாதி கட்டிட்டோம் அப்படின்றது தான் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அழகாக ஸ்டைலாக சொன்னார். சூப்பராக சைன்னார். அது மாதிரி அதிலேருந்து நம்ம தான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவோட சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏவோ 15 எம்எல்ஏவோ ஜெயிச்சு தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. 2029 இந்தியாவை ஆளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது உங்கள் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு மிக பலவீனமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆண்ட கட்சி, காங்கிரஸ் ஒரு ஆண்ட கட்சி. நம்ம காங்கிரஸ் மேலே உள்ள நன்மை இந்திய லெவலில் ஒரு எதிர்கட்சி வேணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லணும். அதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அடிப்படையில் காங்கிரஸினுடைய கட்டமைப்பு என்ன எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்குது. உள்ளாட்சியில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் திமுக கொடுக்கல. இதை நான் சொல்லலை. உள்ளாட்சியில் துணை மேயர் பொறுப்போ இல்லை துணை ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்போ உங்களுக்கு வார்டுலேயோ கவுன்சிலர்லேயோ போட்டி போட கொடுக்கல. தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே யார் கேட்கல? அவங்க கட்சிக்காரங்க கேட்காம சுயேட்சையாக போட்டு காங்கிரஸுக்கு எதிராக வெற்றி பெற்று நடந்த குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உள்ளாட்சியில் காங்கிரஸ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடிமட்டத்தில் தொண்டர்கள் இல்லை, பூத் லெவலில் போடுறதுக்கு ஏஜென்ட்ஸ் இல்லை. ஓகேவா? இப்படி அடிமட்டத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ். அப்போ அடிமட்டத்தில் கட்சியை வளர்க்கணும்னா அதிகப்படியான எண்ணிக்கையில் நிற்கணும். தனித்து ஒரு புதிய அடையாளம் உங்களுக்கு வேணும். அப்போ விஜய்ன்ற ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு மூணாவதா. அதாவது ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக நடத்தும் போது அப்போ கூட்டணி ஆட்சிக்கு போயிருக்கணும், அதை மிஸ் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு விஜய்னு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்துச்சு. உங்களுக்கு 70 சீட்டு கிட்ட விஜய் தாவேக்க அது ஜெயிக்குது தோக்குதுன்றது அப்பாற்பட்டது. ஆனால் உங்களுக்கு அது நல்ல ஆப்ஷன். காங்கிரஸுக்கு 70 தொகுதின்றது ஒரு நல்ல ஆப்ஷன். கட்சியில் வந்து புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், பலருக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். 70 தொகுதி கிடைச்சுமே ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாது சார். இப்போ ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அது சொல்லுங்க. 4.5 வருஷமா காங்கிரஸ் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன, இல்லை காங்கிரஸுக்கு நடந்த நன்மை என்ன? 4.5 வருஷத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்கல்ல, 12 எம்எல்ஏ 13 எம்எல்ஏ வச்சிருக்கீங்களே, காங்கிரஸ் கட்சிக்கு நடந்த நன்மை என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த நன்மை என்ன? அடிப்படையில் இந்த 12 எம்எல்ஏக்களை வச்சுட்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்த அளவு அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்துருக்கீங்க, எப்படி கட்சி ஸ்ட்ரக்சரை அடிமட்ட லெவலில் நீங்கள் வளர்த்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா அவங்ககிட்ட? இல்லை யார் அப்படி வேலை பார்த்தா? காங்கிரஸில் அடிப்படை பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்காக இந்த 4.5 வருஷத்தில் குரல் கொடுத்தவங்க யாராவது உங்கள் கண்ணுக்கு தெரியுமா?
மக்கள் பிரச்சனையை பேசுனாங்க. இப்போ நாங்குநேரில் நடந்த விஷயத்தை பற்றி எடுத்துப்போம், இல்லை மானாமதுரை விஷயமா இருப்போம், இல்லை போன மாதம் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கு எதிராக எந்த அடிப்படை விஷயத்துக்கு எதிராக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த தவறுகளை பற்றி காங்கிரஸ் என்னைக்கு பேசுனாங்க? அப்போது நீங்கள் கூட்டணி கட்சின்ற ஒரு விலங்கு மாட்டின கட்சியாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு சிறையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சிறையிலேருந்து வெளியே வரதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. கட்சி கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. கட்சியில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பால் அடித்து கொண்டது காங்கிரஸ்ன்றது தான் நான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு 70 தொகுதிகள் போது புது ரத்தம் உள்ளே வரும், நமக்கும் தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கிடைக்குன்ற ஒரு எண்ணம் வரும். நான் திரும்ப சொல்கிறேன்ல, நீங்கள் 12 எம்எல்ஏ ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை. அதில் கட்சி என்ன நன்மை அடைஞ்சது? ஒன்றுமே அடையலை. அப்போ எதுவுமே நடக்காத போது திரும்ப நீங்கள் போய் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? திமுகவுக்கு அடிமையாக இருக்க அவ்வளோ ஆசைப்படுதா காங்கிரஸ்? எப்போவுமே நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், காங்கிரஸை அழிக்கிறதுக்காக வந்த கட்சி திமுக. அதன் வேலையை தெளிவாக செய்கிறார். ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஒரே வார்த்தை தான், எங்கள் அப்பா காங்கிரஸ் அழிக்கணும்னு நினச்சார், நான் அழிச்சிட்டேன். எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும்னு நினைச்சார், நான் அழிச்சிட்டேன்றது தான் அவர் நேற்று செய்த செய்கைக்கான சமிக்கையாக நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் இதில் வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள்ன்றதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. ஸோ அதே 28 எம்எல்ஏ சீட்டும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறதா முடிவாயிருச்சு சார். இப்போது ஒருவேளை அவங்க 28 சீட்டில் ஒரு நல்ல சீட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்களே, அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா அதில்? இல்லை, அதாவது இது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பல சிறிய சிறிய கட்சிகள் ஒரு சீட்டு கொடுக்குற கட்சிகள் எல்லாத்தையும் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும்னு தெரியும். அதிகப்படியான கட்சிகள் திமுக கொடுத்தாச்சுன்னா நம்ம எங்கே 100 110 ஜெயிச்சிட்டோம், இல்லை 115 ஜெயிச்சிட்டோம், இவங்களோட ஆதரவு 2-3 தொகுதி தேவைப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு எனக்கு மந்திரி சபையில் பங்கு கொடுன்னு சொல்லி கண்டிப்பாக விசிகாவும் கேட்கும், காங்கிரஸும் கேட்கும். ஏன்னா இது எதிர்கட்சியில் பேசப்பட்டுச்சோ இல்லையோ, அதாவது என்டிஏ அலைன்ஸில் பேசப்பட்டுச்சோ இல்லையோ, இந்தியா அலைன்ஸில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு, விவாத பொருளாக்கப்பட்டிருக்கு. அதாவது வெளியே போக வேண்டிய காங்கிரஸ் கடைசியில் சிதம்பரம் போன்றவர்கள் தலையிட்டு தான் உள்ளே இருக்க கெட்டி வச்சிருக்காங்க. இது இயற்கையாக அமைஞ்ச கூட்டணி, இந்த வாட்டி இயற்கையாக அமைஞ்சிருச்சு, ஒரு ஜெல் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லவே முடியாது. சந்தர்ப்பவாத கூட்டணி, அதாவது இந்தியா லெவலில் பாஜகவை எதிர்க்கிறதுக்காக திமுக கிட்ட இருக்க எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. அதனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு தான் தவிர காங்கிரஸ். மற்றபடி சோட்டங்கர் சொன்னது போலையோ, இல்லை திருச்சி வேலுசாமி அவர்கள் சொன்னது போலையோ, இப்போ மாணிக் தாக்கூர் அவர்கள் ட்விட் போட்டுட்டு இருக்க போலையோ, இது அடிப்படையில் இவங்க ஒற்றுமையாக கூட்டணி ஜெல் ஆகிட்டாங்க, இப்போ வேலை செய்ய போகிறாங்கன்னு கிடையாது. இப்படி இதில் பல முரண்பாடுகள் இதில் இருக்குது. அப்படியெல்லாம் நாளைக்கு இவங்க கையை நம்ம ஏந்திரக்கூடாது, இவங்களை எதிர்பார்த்து நம்ம நின்றக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் பல சிறிய கட்சிகள் ஒத்த சீட்டு கொடுக்குற கட்சிகள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் தேர்தல் நெருங்க சீட்டு அலாகேஷன் எப்படி ஆகுது, ஏடிஎம்கே எவ்வளோ நிற்க போகுது, டிஎம்கே எவ்வளோ நிற்க போகுது, இவங்க ரெட்டைலையில் எவ்வளோ நிற்க போகிறாங்க, இவங்க உதயசூரியனில் எவ்வளோ நிற்க போகிறாங்க, நெக் டு நெக் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அந்த காம்பினேஷன்லாம் வரும்போது தான் நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா போட்டின்றது ரெட்டைலைக்கும் சூரியனுக்கு தான். மற்ற எல்லாருமே நீங்கள் சபார்டினேட்ஸ் தான், கீழே இருக்க எல்லாருமே. மெயின் காம்படிட்டர் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் எவ்வளோ நிற்க போகிறாங்க, அப்போ அதில் யார் எட்ஜ் எடுக்க போகிறான்றது எல்லாமே ஃபைனலாக நம்ம சீட்டுக்கு என்னங்க ஃபைனலைஸ் ஆனால் தான் நம்ம அதில்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு இவங்க டிஎம்கேவை பொறுத்தளவு ஓவர்லோடட் வண்டி, அது எப்போனாலும் ஆக்சிடென்ட் ஆகலாம். அதாவது ஒரு வண்டியில் 1 டன் சரக்கு தான் ஏற்றுனா அந்த வண்டியில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 3.5 டன் சரக்கு போகுது. அது எப்போனாலும் கவிழ்ந்து விழலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், வெடிக்கலாம். ஏன்னா தன்னை மிஞ்சின இன்றைக்கி ஏடிஎம்கேலேருந்து ஒரு 10-15 பேருக்கு சீட்டு தரணும், மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு தரணும், தேமுதிகவுக்கு சீட்டு தரணும், கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய விசிகா இன்றைக்கி காங்கிரஸ் 3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டாங்க, மற்றவங்களுக்குலாம் சீட்டு அதிகப்படியாக தர வேண்டியிருக்கு. அப்போ போன வாட்டி நின்றதை விட திமுக சில தொகுதிகள் ஒரு 15 முதல் 20 தொகுதியில் தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளஸ் ஏடிஎம்கேக்கு ஒரு 15 சீட்டு, ஏடிஎம்கே சேர்ந்தவங்களுக்கு ஒரு 15 சீட்டு போகுது. இப்படி இவ்வளோ சீட்டுலாம் நீங்கள் தியாகம் பண்ணி நிற்கும் போது உண்மையான பலத்தோட உதயசூரியன் சின்னத்தில் திமுக நிற்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இன்றைய நிலையில். பார்க்குறதுக்கு மெகா கூட்டணி, 20 கட்சி கூட்டணி, 25 கூட்டணின்ற மாதிரி தெரியும். அந்த 25 கூட்டணியை நீங்கள் சமாளித்து கொண்டு போய் கரை சேர்றதுன்னு இருக்குல்ல, அது ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கான இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல, அதுக்கான இன்னும் நேரங்காலங்கள் நிறையா இருக்குது. அது நம்ம எல்லாமே ஃபைனலைஸ், எல்லா தொகுதிகளும் ஃபைனலைஸ் ஆகி யார் எத்தனை தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதனை பற்றின நம்ம விஷயங்களை நம்ம தெளிவாக பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே சார். அதேமாதிரி இப்போ தேமுதிக இப்போ ரீசெண்டாக போய் திமுக இணைஞ்சாங்க. முதல் டைமு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதா பிளான் பண்ணாங்க, அதையுமே எடுத்து தன்னோட தம்பி கொடுத்துட்டாங்களே சார். இல்லை, விஜயகாந்த் அவர்களோட தேமுதிகவினுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் மேலே உள்ள கிரேஸ்னால அந்த கட்சி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் வாழும்போது நம்ம சும்மா குறை சொல்லக்கூடாது, மக்களுக்கான அரசியலை தெளிவாக பண்ணார். அவர் மேலே உள்ள கிரேஸில் அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த எல்கே சுதீஷ்ன்றவர் அந்த கட்சிக்காக 20 வருஷம் உழைச்சிருக்காரு. அவங்க கட்சியில் பையனை கொடுக்கலாம், அம்மா எடுத்துக்கலாம், மச்சான் எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி திமுக இல்லையா, இன்றைக்கி அப்போ அந்த கட்சியில் கூட்டணி சேர்றவங்க அதை போல தானே இருப்பாங்க. நீங்கள் வேறு எப்படி எதிர்பார்க்குறீங்க?
சொல்லுங்கள். அதனால் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து வாரிசு அரசியல்ன்றது எங்கே கம்மியாக இருக்குது எங்கே அதிகமாக இருக்குன்றது தான் பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே தவிர்த்து, மற்றபடி தந்தை அரசியல் இருந்தால் மகன் ஆட்டோமேட்டிக்காக அரசியலுக்கு வருதுன்றது இயல்பாகி போச்சு. இது திமுக போன்ற கட்சிகளில் வந்து 50% மேலே இருக்குது. இன்றைக்கி மற்ற கட்சிகளில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் அது வந்து கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வருங்காலத்தில் அது கூடுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து குறையுன்ற அளவில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வந்து தந்தை அரசியல்வாதியாக இருக்காரு, 2 முறை 3 முறை எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா மகனுக்கு அந்த ஆசை வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அது என்னென்னா திமுக போன்ற கட்சிகள் அது அதிகமாக இருக்குது. என்னென்னா தலைமை வரைக்கும் அவங்க அதை அதையே மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தான் வருந்தத்தக்க விஷயம். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அவரை பிடிக்கலாம், மக்கள் வந்து வேண்டான்னு ஒதுக்கிடலாம். ஆனால் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், திரும்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கி உதயநிதிக்கான வாய்ப்பு, இன்பநிதி, அந்த குடும்ப தலைமை பதவி, கட்சியினுடைய தலைவர், அந்த மாதிரி பதவிகளையும் இவங்களே ஆக்கிரமிக்கிறாங்கன்னும் போது தான் அது வந்து வருந்தத்தக்க செய்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மக்கள் மன்றத்துலேருந்து தான் போகிறாங்க. ஆனால் கட்சி பதவிகளையுமே வந்து நியமிக்கப்பட்ட பதவியாக வந்து அப்படியே அரசாட்சி பதவி மாதிரி தந்தைக்கு அப்புறம் மகன்றது கொண்டு வந்து வருத்தத்தக்க செய்தியாக இருக்குது. இன்றைக்கி சமூக நீதி, சமூக புரட்சின்னு பேசக்கூடிய கட்சியிலேயே வந்து இன்றைக்கி தான் நிலைமையாக இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். புரியுது. அதே மாதிரி இப்போ பாஜக அதிமுகவில் வந்து இன்னும் சீட்டு பேரங்கள் வந்து சரியாக பேசாதனால தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனதாக வந்து நியூஸ் வெளியே வருதே சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து நெகோசியேஷன் பண்ணி வாங்குற அளவுக்கு பெரிய லூப் ஹோல்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் போயிட்டார், சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஓகேவா. இனிமேல் வந்து எடப்பாடி அவர்களோட கை வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் தான். இனிமேல் நீங்கள் வந்து அவரை டைட் பண்ணியோ மிரட்டியோலாம் வந்து அதிகப்படியான சீட்டுகள் வாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு சூட்சமாக போகிறாங்க. பாஜக வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுச்சு, எங்களுக்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்கு நாங்கள் வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோன்றது தான் பாஜக கிட்டேருந்து வந்திருக்க சமிக்கையான செய்தி. அதற்கான வேலைகளை அவர் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் கூட யாரெல்லாம் இணக்கமாக வராங்களோ, இன்றைக்கி டிடிவி வந்திருக்காரு, டிடிவி வந்திருக்கும்போது முக்குளத்தோர் ஓட்டு ஓரளவுக்கு வந்திருக்கும், இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி இவங்க கூட யாரெல்லாம் இணக்கமாக இருக்காங்களோ இன்னும் ஒரு சில கட்சிகள் வரும்னு சொல்கிறாங்க. அந்த இணக்கமான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, மக்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி மேலே நிறைய வெறுப்பில் இருக்காங்க. விலைவாசி உயர்வு இருக்குது, நிறைய அதிருப்திகள் இருக்குது, இந்த அரசு மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாமே வந்து நிச்சயமாக எதிரொலிக்கும். இன்னொன்று, விஜய் ஃபேக்டர் ஒன்று வரதுனால அது யாரை ஸ்பாயில் பண்ண போகிறாரு, எப்படி ஸ்பாயில் பண்ண போகிறாரு, அது திமுகவுக்கான அபாய சங்கா இல்லை அதிமுகவுக்கான அபாய சங்கான்றது அது என்ன நம்ம சரிவர நம்மளால் கணிக்க முடியல. நம்ம அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவரோட அரசியல் மூளை வந்து நிச்சயமாக வந்து அவர் 10லேருந்து 12% வாக்கு வாங்குறாரு. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது யாரோட வாக்கு வங்கியை பாதிக்குது, யாரோட எந்த பாட்டத்தில் போய் அடிக்க போகிறாரு, இல்லை ஒட்டு மொத்தமாகவே விஜயகாந்த் கலைச்ச மாதிரி எல்லாரோட வாக்கு வங்கியும் வாங்குறாரா, இல்லை குறிப்பிட்ட சிலரோட வாக்கு வங்கியை மட்டும் கலைக்கிறாரா அப்படின்றத வந்து இன்னும் நம்ம தேர்தல் நெருங்க இப்போ நாங்கள் ஒரு சில மாவட்டத்துக்குலாம் போயிட்டு வந்தோம். இப்போ அங்கெல்லாம் போகும்போது பெருவாரியான வாக்கு வந்து திமுக கூட்டணியில் உள்ள வாக்குகள், இப்போ விசிகாவில் உள்ள வாக்குகள், இப்போ திமுகவில் உள்ள வாக்குகளே சில வாக்குகள், சில இஸ்லாமிய கட்சிகளில் உள்ள வாக்குகள், சீமான் அவர்களுடைய வாக்குகள்லாம் வந்து விஜய்க்கு போகிறதா நம்ம பார்க்குறோம். அதிமுகவில் இருந்து பெண்கள் வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்போ ஒட்டுமொத்தமாக இனி எலெக்ஷன் நடக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு தெளிவான ஒரு பிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் வண்டியில் போகும்போது எல்லாமே வந்து இந்த பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. 55 பேருக்கு பக்கமாக இறந்தாச்சு இதன் மூலியமாகவே. இன்னுமே திருந்தாமல் ஏன் போய்கிட்டு இருக்காங்க? எதனால் போலீஸுமே அந்தளவு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க? இல்லைங்க, நம்ம இந்த விஷயத்தில் விஜய் அவர்களை மட்டும் குற்றம் சொல்லி வந்து புண்ணியம் கிடையாது. நமக்கு நம்ம உயிர் மேலே நமக்கு அக்கறை இருக்கணும். நமக்கு இப்போ என் உயிர் பாதுகாப்பாக இருக்கணும்னு யாரை நினைக்கணும்? என் வீட்டுக்கு நான் பிள்ளையாக இருக்கணும், என் முன்னாடிக்கு நான் புருஷனாக இருக்கணும், என் தாய்க்கு நான் மகனாக இருக்கணும், என் மகளுக்கு நான் தந்தையாக இருக்கணுன்ற எண்ணம் யாருக்கு வரணும்? அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான்ல அவனுக்கு வரணும். அவனுக்கே அவன் நடிகரை என்றைக்குனாலும் பார்க்கலாம். அவர் ஒரு நடிகர். இது வரைக்கும் விஜய், என்னை பொறுத்தளவு விஜய் வந்து ஒரு திரை நடிகர், திரை நட்சத்திர நடிகர். படம் நடிச்சிருக்காரு, படத்தில் 1000 கருத்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். எம்ஜிஆரை பார்த்துட்டோம், சிவாஜியை பார்த்துட்டோம், விஜயகாந்தை பார்த்துட்டோம், கமலஹாசனை பார்த்துட்டோம். இவங்களெல்லாம் விட விஜய் வந்து பெரிய நடிகர் கிடையாது. தெளிவாக சார், இவங்களெல்லாம் விட விஜய் பெரிய நடிகர் கிடையாது. கமலஹாசனோடலாம் விஜய் பெரிய நடிகர் கிடையாது. நடிகர் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா கமலஹாசனோட விஜய் பெரிய நடிகர் கிடையாது. அவ்வளோ பெரிய நடிகர்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து எத்தனையோ நாடுகளில் வந்து கமலஹாசன் ஆகிறார். ஆனால் அந்த கமலஹாசனோட நிலைமை இன்றைக்கி என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கமலஹாசனோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் எவ்வளோ பெரிய திரை பிரபலமாக இருந்து கிராமப்புறம், விஜயை விட கிராமப்புறங்களில் வந்து விஜயகாந்த் ரீச்சாக இருந்தார். ராமராஜனுக்கு அந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சுங்க. ராமராஜன் நடிக்கும்போது அவருக்கு அந்த ரீச் இருந்துச்சு. ராஜ்கிரனுக்கு அந்த ரீச் இருந்துச்சு. நடிகர்னாலே ஒரு கிரேஸ் இருக்கும். அந்த மோகத்தில் மக்கள் வராங்க. அந்த மோகம் மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். யார் நடந்துக்கணும்? மக்கள் அவனை ஒரு நடிகனாக பாருங்கன்றதான் நம்ம மக்களுக்கு வைக்கக்கூடிய கஷ்டம் கேள்வி இது. ஏன்னா அந்த நடிகனை நீங்கள் நடிகனாக பார்க்காம நீங்கள் தலைவனாக பார்த்து
நடிகை நாட்டை ஆண்டா என்ன ஆகுன்றது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள் ஒத்து வருதா இல்லையா, அதெல்லாம் வந்து பகுத்தறிஞ்சு பார்க்கணுமே தவிர்த்து ஒரு நடிகனை பார்க்குற கிரேஸுக்காகவே போய் உங்களை உயிரை தியாகம் பண்ணுற அளவுக்கு அந்த நடிகர் உயர்ந்தவர் இல்லைன்றதை ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். உன் உயிர் அந்த நடிகரை விட உன் உயிர் மேலுன்றதை அவர்கள் புரிந்து நடந்துக்கணுன்றதான் நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. பெற்றவர்கள் இது போன்ற பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். முதல்ல நம்ம பண்ணுற தப்பு சொல்லணும். பெற்றவங்க அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோவாக இருக்கணும். ஆனால் இங்கே இந்த நடிகர் பின்னாடி போகிறான்னா அந்த நடிகை உனக்கு என்ன செஞ்சுட்டான், தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகை அவன் படம் நடிச்சிருக்கான்ப்பா, அவன் டிக்கெட்டை நீ 100 ரூபா கொடுத்து பார்த்துருக்கேன், இல்லை பிளாக்ல 1000 ரூபா கொடுத்து பார்த்துருப்பேன். உன்னை பாதுகாக்கக்கூடிய உன் தந்தையை விட அந்த நடிகன் பெரியவன் கிடையாது. உன்னை பாதுகாத்து வளர்த்த உன் தாயை விட அந்த நடிகையோ நடிகனோ பெரியவனும் கிடையாது. அதான் அந்த பிள்ளைகள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு பசி பட்னியை போட்டு 1000 கடனை வாங்கி அந்த பிள்ளையை படிக்க வச்சு இன்னைக்கு அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து அவனை காலேஜில் சேர்த்து ஃபீஸ் கட்டின அந்த தந்தையை விட உனக்கு அந்த நடிகரை பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னா அப்போ நீ உன் தந்தைக்கு என்ன மாதிரி மரியாதை வச்சுருக்க, உன் தாயை என்ன மாதிரி மதிக்கிறன்றதை அதை வச்சு தான் உன்னை 4 பேர் இடையே போடுவான். அந்த நடிகை உனக்கு என்ன செஞ்சிட்டான், 1 ரூபாய் சோறு போட்டிருப்பானா, இல்லை ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்து உனக்கு படம் பார்க்க விட்டுருப்பானா, அந்த படத்தை கூட ஒன்று 1000 ரூபா பார்த்துன்னு விட்றான். இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் போச்சுன்னா நாளைக்கு தமிழக மக்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது. இளைய சமுதாயம் அழிந்து போகின்றது தான் வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பேரோட பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.